கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்லுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே சார். அந்த பாத்துக்களை விடுங்க. ஏங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையும் ஸ்டாலினுக்கு பயம் வந்து, அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் என்ன, நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகுறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். சார் அந்த பாத்துக்களை விடுங்க. ஏங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். ஆமா, நிச்சயம் தயாராகிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஊடகங்கள் பத்திரிகை வரீங்கள, எந்த அளவுக்கு எழுச்சி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு ஆரவாரத்தை பாக்குறீங்க, மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல, அதுதான் வெற்றிக்கு அறிகுறி.